தங்கம், சரியாயிடுச்சா? அவ்வளோதான் மாமா, இனி வர்றதுக்கு வயிற்றுல ஒன்றும் இல்லை. சரி வா, வாய்க்கு பிடிச்சிட்டு உள்ள போலாம் வா. தங்கம், என்ன தங்கம், ரொம்ப முடியலன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமா? இல்லை மாமா, வேண்டாம். டாக்டர் தான் சொன்னாங்கல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாந்தியெல்லாம் வரும்னு. அப்புறம் மருந்து கூட எழுதி கொடுத்துருக்காங்களே. ரொம்ப முடியலன்னா நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன் மாமா. சரி தங்கம், சரி நீ பேசாம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் மாமா, சமைக்கவே இல்லை மாமா. கிச்சனுக்கு போனாலே அந்த ஸ்மெல் கேட்கும்போது வாமிட்டாக வருது மாமா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத தங்கம். ஏன்னா இந்த வீட்டுல நீ மட்டும்தான் இருக்கியா? அம்மா இருக்காங்க, அக்கா இருக்கா, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. நீ பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. காலையிலக்கு சமைச்சனாலதான் அந்த வாடை செட் ஆகாம இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க. இனி திரும்பவும் கிச்சன்ல போய் நின்று வாந்தி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் வேண்டாம். மதியத்துக்கு அம்மாவோ அக்காவோ சமைச்சுக்குவாங்க. சரி மாமா. சரி தங்கம், சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துட்ட. 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டு தொண்டையெல்லாம் எரியும். நான் போய் தோப்புல இருந்து இளநீ வெட்டி கொண்டு வரேன். இளநீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மாமா. காயத்ரி, அம்மா உன் மாமியா காரி எங்க? ஆளையே காணோம். அம்மாச்சி, அந்த கிழவி இங்க இருக்கு. அதுதான் இங்க இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஏதோ கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு கிளம்பி போயிருச்சே. அது என்னத்தி இது? ஒரு பொம்பளை இப்படியாவா தனியா கிளம்பி போவா? அது சரி, இங்க இருக்கிறதுக்கு என்னத்தி கஷ்டம்? மருமக வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு ஏதோ மானக்கேடா இருக்கு போல இருக்கு. அதனாலதான் அது பாட்டுக்கு இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. நான் அங்க கோயிலு அங்க இங்கன்னு போய்க்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிருச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்ய? இப்படி மான ரோசமெல்லாம் பார்த்தா உயிர் வாழ முடியுமா? அப்படி பார்த்தா நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியுமா சொல்லு? நானும் கட்டி கொடுத்த என் அம்மா வீட்டுல தான் வந்து இருக்கேன். நீயும் கட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் அம்மா வீட்டுல தான் வந்து இருக்கே. நம்ம என்ன மான ரோசமா பார்த்தோம்? ஓ மாமியா காரிக்கு மட்டும் என்னட்டி மான ரோசம்? ஐயோ அம்மாச்சி, அந்த கிழவி நம்மள மாதிரியெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரோசம் பார்க்குற கிழவி. அது போனா போய் தொலையுது. நம்ம இங்க ஜாலியா இருக்கோம்ல, அது போதும். அத சொல்லிட்டி. நான் கூட அன்னைக்கு ஏதோ கதிரு வேற வீடு பாக்குறேன் போ அப்படி இப்படின்னு சொல்லவும் எங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவானோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஒரு வழியா அப்படி இப்படின்னு பேசி இங்கேயே இருன்னு சொல்லிட்டான். அதுவே போதும் எனக்கு. அத ஆமத்தி காயத்ரி, உன் தம்பி கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அன்னைக்கு என்ன கூட கழுத்து சேர்த்தடிச்சு வெளியே துரத்திட்டான். அப்புறம் இந்த வீட்டோட ஒட்டுறதுக்கு நான் பட்ட பாடி இருக்கே. இங்க பாரதி காயத்ரி, நமக்கு யாரு எப்படி போனாலும் கவலை இல்லை. நம்ம இந்த வீட்டோட இருக்கணும். அப்பதான் நிம்மதியா சோறு தின்னு வாழ முடியும். அதனால யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒரு மூலையில இருந்துக்கவும் முடி. ஆமா அம்மாச்சி, நான் கூட அந்த அமுதாவுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த கதிர் பையன் படுற கோவத்துக்கு எதையாவது ஒன்று சொல்ல போக வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன செய்யறது? அதான் அதுக்கப்புறம் நானும் எதுவும் சொல்ல போகல. முதல்ல நம்ம இந்த வீட்டுல இருப்போம், அதுக்கப்புறமா பாத்துக்குவோம்னு விட்டுட்டேன். அத சொல்லிட்டு காயத்ரி, புருஷனும் பொண்டாட்டியும் என்னமோ செஞ்சுட்டு போறாவோ. நமக்கு என்ன? நமக்கு 3 நேரமும் நல்ல சோறு தின்னுக்கிட்டு இப்படி ஒரு வேலையும் செய்யாம சும்மா கிடந்தா போதும். நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிட்டேன்னா இந்த சுகம் கிடைக்குமா சொல்லு? சரியா சொன்ன அம்மாச்சி. திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போய் வேலை செஞ்சு சாக என்னால முடியாதுப்பா. அதனால எந்த வேலையும் செய்யாம சுகமா இங்க உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தா போதும். நமக்கு என்ன வந்துச்சு? அதுங்க என்னமோ பண்ணி தொலையட்டும். ஆமத்தி ஆமத்தி. சரிக்கு காயத்ரி, காலையில என்னமோ இட்லி சட்னின்னு என்னத்தையோ கொடுத்தா. உப்பு இல்ல காரமும் இல்ல. மதியத்துக்காவது நல்ல வாய்க்கு உரைப்பா மீன் குழம்பு எதுவும் வச்சா நல்லா இருக்கும். ஆமா அம்மாச்சி, எனக்கும் வந்ததுல இருந்து மீன் குழம்பு சாப்பிடணும் போலயே இருக்கு. சரி இரு, நான் அடுக்கலையில போய் அவ என்னத்தை சமைக்கிறான்னு பாக்குறேன். எதுவும் சமைக்க தொடங்கலைன்னா மீன் குழம்பு வைக்க சொல்றேன். சொல்லிட்டி மீன் குழம்பு சாப்பிடணும்னு நாக்கெல்லாம் துடிச்சுக்கிட்டு கிடக்கு. சரி இரு அம்மாச்சி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் என்ன பண்றான்னு. என்ன இது, வெங்காயம் எல்லாம் நறுக்குனது அப்படியே கிடக்கு. வேலையெல்லாம் பாதியில போட்டுட்டு இவ எங்க போனா? அடுப்பு கூட பத்த வைக்கல. அப்ப மதியத்துக்கு ஒண்ணும் சமைக்கவே இல்லையா? சமைக்காம இவ என்ன பண்றா? என்ன இவ சமைக்காம இங்க வந்து போத்திக்கிட்டு படுத்திருக்கா? அமுதா அக்கா, என்ன அங்க ஒண்ணும் சமைக்க காணோம், இங்க வந்து படுத்திருக்க? ஐயோக்கா, காலையில சமைச்சதுல இருந்தே எனக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காம வாந்தி வந்துகிட்டே இருக்குக்கா. என்னால எதுவுமே செய்ய முடியல. கிச்சன் பக்கம் போனாலே வாந்தியா வருதுக்கா.
4-5 தடவை வாந்தி எடுத்துட்டேன். அதனால ரொம்ப முடியலக்கா, அதான் படுத்திருக்கேன். ஏன் இங்க பாரு, மாசமா இருந்தா கிச்சன்ல சமைக்கிற எதுவும் வாட கேட்டா வாந்தி வரத்தான் செய்யும். அதெல்லாம் சகஜம். அதுக்கு நீ இப்படி வந்து போத்திக்கிட்டு படுத்தா எல்லாம் சரியா போச்சா? அப்ப யாரு சமைக்கிறது? ஐயோக்கா, நான் சமைக்கலான்னு தான்க்கா பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அங்க கொஞ்ச நேரம் நின்னாலே எனக்கு ரொம்ப வாந்தியா வருது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமைச்சிடுறீங்களாக்கா? என்னது, நான் சமைக்கவா? இது நல்ல கதையா இருக்கே. ஏன் நாங்களாம் என்ன புள்ள பெத்துக்கல? ஒன்ன மாதிரி தான் மாசமா இருக்கும்போது வாந்தி வரும், எல்லாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அதுக்குன்னு வீட்டுல சமையல் வேலை வீட்டு வேலைன்னு எதையும் பார்க்காம என்ன ஆள வச்சா செஞ்சோம்? நீ மட்டும் என்னமோ அதிசயமா புள்ள பெத்துக்கிற மாதிரி முடியலன்னு வந்து படுத்து கிடக்க. இங்க பாரு, இதையெல்லாம் செய்ய தான் சரியாகும். வா, வந்து சமையல பண்ணு. அப்புறம் சாம்பார் ரசம்னு இப்படி உப்பு சப்பு இல்லாம தின்னா இப்படிதான் வாந்தி வரும். வாய்க்கு நல்ல உரப்பா தின்னாதான் வாந்தி வராம இருக்கும். அதனால நல்ல சுருக்குன்னு மீன் குழம்பு வச்சிரு. அப்பதான் உனக்கும் வாய்க்கு நல்லா இருக்கும். நான் எங்களுக்காக சொல்லலம்மா, உனக்கு வாந்தி வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். எலும்பு சீக்கிரம் எலும்பி போய் மீன் குழம்பு வை. ஆத்தி விட்டா நம்மளையில சமைக்க சொல்லியிருப்பா. ஐயோ, உம்மட்டிக்கிட்டு வருதே. அமுதா, ஆமாமா, நான் இங்க இருக்கேன். என்ன தங்கம், நான் உன்னை படுக்க தானே சொன்னேன். நீ என்ன இங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, இது வந்து மாமா, அத்தை மாத்திரை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதான். அம்மா செய்யலைன்னா என்ன, அக்காட்ட செய்ய சொல்ல வேண்டியதானே? மாமா, அக்காட்ட சொன்ன மாமா, அவங்க தான் என்ன செய்ய சொன்னாங்க. என்னது, ஒன்ன செய்ய சொன்னாங்களா? உனக்கு வாந்தி வருதுன்னு அவங்ககிட்ட சொன்னியா? சொன்னேன் மாமா, ஆனா அவங்க தான் இதெல்லாம் செய்ய தான் சரியாகும்னு சொல்லி என்னையவே செய்ய சொன்னாங்க. என்னது, நீ வா என் கூட. ஐயோ மாமா, இன்னைக்கு காயத்ரி மீன் குழம்பு ஆக்க சொல்லி எம்பிட்டு நேரமாச்சு. இன்னும் மீன் குழம்பு ஆக்கிட்டு சோறு போடுவான்னு பார்த்தா இன்னும் கூப்பிட காணலையே. ஐயா அம்மாச்சி, அவளே வாந்தி வருது அது இதுன்னுட்டு கிடந்தா. பொறுமையா செய்வாளா இருக்கும், செய்யட்டும். இப்ப போய் என்ன ஏதுன்னு பார்க்க போனோம்னா ஐயோ வாந்தி வருது, உடம்புக்கு முடியல, அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு என்ன ஏதுன்னு செய்ய சொல்லிடுவா. அதனால அவளே செஞ்சு முடிச்சிட்டு கூப்பிடுவா. அதுவும் சரிதான், செய்யட்டும். செஞ்சுட்டு பொறுமையா தின்னுக்குவான். அக்கா. என்னடா கதிரு? ஏங்கா, அமுதாவுக்கு காலையில இருந்து ஒரே வாந்தி, 5-6 தடவை வாந்தி எடுத்துட்டா, முடியாம போய் படுத்திருக்கா. அவகிட்ட சமைக்க சொன்னியா? ஓஹோ, நீ வந்ததும் வராததுமா மகாராணி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாளோ? அக்கா, முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. ஆமா, சொல்லி கொடுத்துட்டாதான். அப்புறம் நான் தானே அவ புருஷன். அவளுக்கு எது ஒண்ணுனாலும் அவ என்கிட்ட தானே சொல்லணும். அவ ஒண்ணு இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி தரலையே, நடந்ததை தானே சொன்னா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் அவ உன்கிட்ட ஏதாவது ஒரு வேலை செய்யன்னு சொல்லியிருப்பாளா? எல்லா வேலையும் அவ தானே இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா. இன்னைக்கு அவளால ரொம்ப முடியல, அதனால தானே உன்னை இன்னைக்கு சமைக்க சொன்னா. அது கூட உன்னால செய்ய முடியாதா? என்னடா கதிரு, நான் உன் வீட்டோட இருக்கேன்றதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நான் இந்த வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வேலைக்காரியாட்ட இருக்கணும்னு நினைக்கிறாளா? இங்க பாருக்கா, நீ பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு உனக்கே தெரியும். வீணா சண்டையை வளர்க்கணும்னா என்ன வேணாலும் பேசலாம். ஏற்கனவே உன்னை இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு தண்ட சோற தின்னுட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆத்தி நம்மள தான் சொல்றான். இங்க பாருக்கா, ஊர்லயே இந்த வீட்டுல மட்டும்தான் மாமியார் சண்டை நாத்தனார் சண்டைன்னு எந்த சண்டையும் இல்லாம நிம்மதியா இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது சொல்லிட்டேன். வாமுதா. என்ன அம்மாச்சி, அக்கானு கூட பார்க்காம எப்படி சொல்லிட்டு போறான் பாருங்க அம்மாச்சி. அடி போடி இவளே, உன்னைய வாச்சும் வீட்டை விட்டு துரத்துவோம்னு தாண்டி ஜாடையா சொன்னா. ஆனா என்ன, அம்மாச்சின்னு கூட பார்க்காம கழுத்து பிடிச்சு வெளியவே தள்ளிவிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.